ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை வந்து கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை ஆச்சு, 5:30 ஆச்சு. எனக்கு வந்து இப்போ வேலை எங்கேயோ வெளியே போகணுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்க. நான் அதுக்காக தான் வந்து காரில் ரெடியாக இருக்கேன். இப்போ தான் வேலை கேட்டிங்கன்னா வந்து இல்லை, எனக்கு வந்து காலையிலே வேலை ஆரம்பிச்சிட்டு, காலையிலே ஸ்கூல் டியூட்டி ஸ்கூல் வேலை இல்லை, காலேஜ் வேலை, ஆஃபீஸ் வேலைலாம் வந்துச்சு, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அதாவது நைட்டு வேலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வேலைக்கிழமை மட்டும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், அந்த ஹவுஸ் ஸ்டோரியில் இருக்குமே. ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமையாச்சும் வந்து காலிலேருந்து சாயங்காலம் இல்லை மத்தியானம் லீவு கிடச்சி தான் வேலை ஆரம்பிக்கும். ஆனால் வேலைக்கிழமை வந்து எப்படின்னா காலையிலேருந்து வேலை ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் போகும். அதுதான் வந்து வேலைக்கிழமை உள்ள மைனஸ் இந்த வேலையில் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி வந்து எனக்கு காலையிலலாம் வேலையெல்லாம் முடிஞ்சு, அதாவது காலேஜ் போகிறவங்கள கொண்டு விட்டு திரும்ப கூப்பிட்டு வந்துட்டேன், ஆஃபீஸ் போகிறவங்களையும் கொண்டு விட்டு திரும்ப கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து வெளியே எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஏதாவது மேக்ஸிமம் ஏதாச்சும் பக்கத்தில் கடைகளுக்கு இல்லைனா வந்து ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இருக்கும். ஸோ எங்கே போகிறாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு பாருங்கள். அதாவது ஒரு ஹவுஸோட வேலைக்கிழமை வேலை வந்து இப்படி தான் போகும். அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சு புரட்டி கிளம்பி எடுத்து கார்க்குள்ள ரெடி ஆகியாச்சு. பார்க்கலாம் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கலாம். அங்கே போகிற இடத்த பொறுத்து நம்ம வந்து இங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேனலில் வந்து வ்ளாக் பண்ணி போடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பாருங்கள். அதாவது நண்பர்களே, மொதல் டியூட்டி வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்ஸலாக வந்திருக்கேன். அதாவது மக்ஸலானா வந்து லாண்ட்ரி, சரிங்களா? அரபியில் வந்து மக்ஸலான்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ லாண்ட்ரி வந்திருக்கோம், பக்கத்தில் உள்ள லாண்ட்ரி தான். லாண்ட்ரி வந்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது நண்பர்களே, லாண்ட்ரி போய்ட்டு வந்து அப்புறம் வந்து அடுத்து நேராக வந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தாங்க. கடைக்கு போய்ட்டு சும்மா வரல, எப்போவுமே எனக்கு வந்து கடைக்கு போனால் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து பிஸ்கெட், அதாவது இது வந்து ஐஸ்கிரீம் பிஸ்கெட் சூப்பராக இருக்கும். ஒரே பிஸ்கெட் இருக்குல்ல, அது மாதிரி ஒன்று அந்த ரெண்டு பிஸ்கெட் கேப்புக்குள்ளே வந்து க்ரீம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, நான் எனக்கு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரூம் போகிறேன். நானும் வந்து நினச்சேன் எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து எங்கேயும் போகலை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாண்ட்ரி போனாங்க, அப்புறம் வந்து ஒரு கடைக்கு போனாங்க பக்கத்தில். எல்லாம் என் வீட்டுக்கு பின்னாடி உள்ள தான், லாண்ட்ரியும் பின்னாடி தான் இருக்குது, கடையும் பின்னாடி தான் இருக்குது. அங்கே போயிட்டு அப்படியே நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்கெட் கிடச்சி இதை சாப்பிட்லாம். அடுத்து வந்து எப்படியும் வெளியே போவாங்க, லாண்ட்ரி போனால் கண்டிப்பாக வெளியே போவாங்க. அது இல்லாமல் துணியை வேறு அவங்க வந்து அயன் பண்ணி வாங்கிடுவாங்க. அதனால் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குமா இருக்கும். ஓகே, நைட் நம்ம பார்க்கலாம் ஃபங்க்ஷன் கூட எங்கே இருக்குன்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய். சவுத்தில் வந்து போன அதிகம் நிற்கும். எப்படி இருக்கோம் நம்ம ஆள் வரித்தனமாக நிற்கணும். நிறைய பூனை இங்கே நிற்கும். நான் வந்து இப்போ எங்கே போகிறேன்னா, சாயங்காலம் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து வேலை ஆரம்பித்தாச்சு. கைஸ், நான் வந்து சொன்ன மாதிரி வந்து மக்ஸலாக போனாலே வந்து இவங்க வந்து எங்கேயாச்சும் போவாங்க. அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இது அயன் பண்ணி போகிறதுக்காக வந்து மக்ஸலாக போய் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கும் வந்து சாயங்காலம் போனாங்க. நான் அப்பவுமே வந்து கணிச்சிட்டேன் இங்கே வந்து எங்கேயோ போகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஒரு லொக்கேஷன் போட்டிருக்காங்க. அதாவது வந்து பேக்கில் ஒரு குட்டி புறம் நிற்குது, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு லொக்கேஷன் போட்டுருக்காங்க. அந்த லொக்கேஷன் வந்து எதாவது ஃபங்க்ஷன்லாம் இல்லை, இந்த லொக்கேஷன் தான் போயிருக்கேன் ஆல்ரெடி. இஸ்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்த்ரா அப்படின்னா என்னென்னா வந்து இவங்க வந்து வீக்கெண்ட் ஆகிட்டுனா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் காசுள்ள டீம் வந்து கொஞ்சம் எனர்ஜியும் இந்த காட்டேஜ் மாதிரி எடுத்து, வில்லா மாதிரி எடுத்து ஃபேமிலியோட இருந்து நல்லா சமையல் பண்ணி குக் பண்ணி அப்படி பக்கத்தில் ஏதாச்சும் ஃபால்ஸ்லாம் வந்தால் அப்படி முங்கி எடுத்து குளிச்சு அந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல. அதே மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட் டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து வேலைக்கிழமை தான் போவாங்க. எனக்கு வீட்டில் மேக்ஸிமம் வேலைக்கிழமை தான் இந்த மாதிரி வந்து இஸ்த்ரா வந்து எடுத்து இந்த மாதிரி பார்ட்டி பண்ணுவாங்க. ஸோ உள்ளாடி வந்து ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் வந்து சர்க்கஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். உள்ளாடி வந்து ஜென்ட்ஸ்லாம் வந்து அலோவ் கிடையாது. அதாவது நம்மளாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே வேலைக்குன்னு சில ஆட்கள் இருக்கும், அவங்க மட்டும் தான் உள்ளாடி போவாங்க. அவங்களுமே வந்து உள்ளாடி வந்து ஆள் வந்ததுக்கப்புறம் உள்ளாடி வந்து அலோவ் கிடையாது. புரிஞ்சுங்களா? இந்த அதாவது வாடகைக்கு வந்து எடுத்த ஆட்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஜென்ட்ஸ் யாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கும் பரமாதுக்குமே வந்து லேடிஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட இடம் தான் அந்த இஸ்த்ரா. சாப்பாடு இப்பெல்லாம் வச்சு அடித்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணி பார்ட்டி பண்ணி அவங்க ஃபேமிலியாக இருக்கும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், எல்லோரும் வந்து ஜாலியாக இருப்பாங்க. அதுதான் அன்றைக்குள்ள நாள் அவங்களுக்கு. ஓகே, அங்கே தான் நம்ம போகிறோம். கொண்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து வரணும். பக்கம் தான் என் ரூம்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் இருக்குது. டிராஃபிக் அதிகம் இருக்காது அந்த ஏரியாவில். கொண்டு விட்டுட்டு நம்ம வந்துட்டோன்னா அப்புறம் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் இப்போதைக்கு வேலை இல்லாமல் அப்படி ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள்.
அவங்க சென்ட் பண்ண லொக்கேஷனில் கொண்டு ஆட்கள்லாம் இறக்கி விட்டு நான் இப்போ என் ரூம் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவல் என் ரூமு. நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து இஸ்திராக்கு தான் போனாங்க. எல்லா டைமும் வந்து ஃபேமிலியாக போவாங்க, அதாவது ஃபேமிலியாகட்டும் அவங்க குடும்பமோ இல்லைனா அவங்களோட குடி பிறந்த அக்கா தங்கச்சி அந்த மாதிரி போவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து போனது எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கும்பலாக போயாச்சு அரட்டடிக்கைக்கு. இனி வந்து நைட்டு கூப்பிடாதுக்கு போகணும். எப்படியும் ஒரு மணி 8:15 தான் ஆச்சு. எப்படியும் ஒரு 2 மணி அந்த டைம் கண்டிப்பாக ஆகும், 2-2:30 கண்டிப்பாக ஆகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் வந்து நான் இங்கேருந்து போகும்போதே ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டு, நீ வந்து விட்டுட்டு திரும்ப ரிட்டன் ரூமுக்கு வந்தோடனே எனக்கு மெசேஜ் போட்டு வெளியே போகணுன்ட்டு. அந்த பொண்ணு எங்கே போகணுன்னு தெரில. சொன்னேன் வேலைக்கிழமையா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கெடுபிடிகள் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். வேறு என்ன செய்யுது, கடுப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும். நாளைக்கு வந்து ஃப்ரீயாகுன்னா நைட்டு கொஞ்சம் வேலை இருக்கும், ஆனால் கொஞ்சம் பகலில் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால நம்ம வந்து நம்ம பெருசாக தெரியாது. வேலைக்கெல்லாம் மட்டும்தான் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா காலையிலே இருந்து நைட்டு வரைக்கும் வேலை வைப்பாங்க. மற்ற இப்போ நாளைக்கு லீவுனால அப்படி அதுக்கு ஒரு வேலைக்கெல்லாம் மட்டும் காலையிலே இருந்து நைட்டு வரைக்கும் வேலை வைப்பாங்க. ஏன்னா காலையில் நாளைக்கெல்லாம் லீவ் இல்லை. அதனால இப்போ இதே நார்மல் டேனா வந்து புதன் செவ்வாய் அந்த மாதிரி நாளில் நமக்கு இந்த டைமில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், இனி மேக்ஸிமம் வேலை இருக்காது, அப்படி நம்ம என்ன செய்யலாம், தூங்குறதுக்கு போயிடலாம், இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். பட் இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. ஓகே, நம்ம எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. போட்டு போகிற வரைக்கும் போகட்டும். இனி அடுத்த ஆள் வந்து எங்கே போகிறான்னு தெரில, பக்கத்துலையா இல்லை தூரமாக ஒன்றும் தெரில. லொக்கேஷன் எதுவும் போடலை. வந்த உடனே மெசேஜ் பண்ண மட்டும் தான் சொல்லிக்காங்க. இந்த ஏரியா கொஞ்சம் எப்படி சொல்லிக்கு அவ்வளோ இந்த ஒர்க் ஷாப் ஏரியா, கராஜ்னு சொல்லுவாங்க, கராஜ் கார் ஒர்க் ஷாப். இது எனக்கு வீட்டு சைடில் ஒரு இந்த மாதிரி ஒரு ஏரியா உண்டு. இது கொஞ்சம் அதுலேருந்து தள்ளி வரணும். ஃபுல்லாக அந்த கார் மெக்கானிக்கு, கார் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி கைஸ், நம்ம வந்து ரூம் போயிட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். பக்கமாக தூரமாக இல்லை மால் போகிறாங்களா எங்கே போகிறாங்க எதுவுமே தெரில. அவங்க போகிற இடத்துக்கு நம்மளும் போயிட்டு திரும்ப நம்ம வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணி போடலாம். என்ன கதை என்ன மேட்ருன்ட்டு, பக்கமாக தூரமாக எங்கே போகிறாங்க என்ன ஏதுன்ட்டு நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லைவ்க்குள்ளே போட்டு பாருங்கள் நண்பர்களே. இது வந்து மூணாவது வேலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காஃபி ஷாப் தான் வந்திருக்கேன். இங்கே வந்து ஆட்களை விட்டுட்டு வந்து பார்க்கிங் போட்டுட்டு நிற்கேன். இனி வந்து இவங்களை கூப்பிட்டு ரிட்டன் போகணும். இங்கே பார்க்கிங்க்கு எங்கேயுமே இடம் கிடையாது. நான் வந்து பின்னாடி நான் வந்த லொக்கேஷனுக்கு பேக்கில் கொஞ்சம் இடக்குன்னு நினைக்கேன். பார்ப்போம், அங்கே போய் பார்க்கிங் போட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம் இவங்களுக்காக. இங்கே பார்க்கிங் தான் ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே எல்லா இடத்துலையும் பார்க்கிங் இருக்கும் கைஸ், ஆனால் வந்து பார்க்கிங் வந்து ஃபுல் ஆயிரும். அதுதான் இங்கே மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் இப்போ பார்க்கிங் போட்டே பாருங்கள் எங்கள் இடம் சுற்றிட்டு இருக்கேன்ட்டு. ஓகே, இதில் போய்க்கலாம். மேக்ஸிமம் இங்கேருந்து நேரமே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மணி 9:15 கரெக்டாக 9:10 ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணி 10:15 வந்துடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த மாமா வரோம், அதுதான் வந்து ரொம்ப டைம் ஆகும். எப்போ வரோம் எனக்கு தெரில. அவங்க வேறு சொல்லிட்டாங்க, நீ வந்து தூங்கிறாத முழிச்சே இருன்ட்டு. எப்போ வராங்க, மேக்ஸிமம் ஒரு 2 மணிக்குள்ளே எதிர்பார்க்கலாம். இனி தான் போய் சாப்பிடணும், ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, வயிறு வேறு பசிக்குது கைஸ். ஐயோ என்ன பண்ணணுன்னு தெரில. ஓகே, நடக்கிறது எல்லாமே சிறப்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சுற்றிட்டு இருக்கோம் காரில். இப்போ இங்கே எங்கேயாச்சும் பார்க்கிங் இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் பேரலன்னா இதை போட்டு திருப்ப முடியாது, ஏன்னா அங்கே வண்டி வந்துகிட்டே இருக்கும். என்ன செய்யன்னு தெரில. ஐயோ, ஒரு பார்க்கிங் இருக்குது. இதில் வசமாக நைஸாக விட்டுடலாம். குப்பை தட்டி தான். ஓகே, இங்கே பார்க்கிங் விட்டுறது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கைஸ். வரது வரைக்கும் ஓகேங்களா. டைம் வந்து 11:15 ஆச்சு. எனக்கு வந்து உண்மையாகவே ஆச்சரியமாட்டு இருக்குது. என் மாமா வந்து மெசேஜ் போட்டாங்க. நான் வந்து விட்டால ஒரு இடத்துல உண்டு, இஸ்திராவில் உண்டு. அவங்க வந்து மெசேஜ் போட்டாச்சு, நீ வந்து கிளம்பி வா அப்படின்ட்டு. இப்போ நானும் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, எப்போவுமே அவங்க வந்து ஒரு 1:30 அட்லீஸ்ட் ஒரு 1 மணிக்கு தான் வெளியே வருவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால். ஆனால் இன்றைக்கி ஏன்னு தெரில 11:30க்கே வர சொல்லிட்டாங்க. மேபி ஒருவேளை வந்து அவங்க தங்கச்சியார் வீட்டுக்கு போவாங்களா இருக்கும், இல்லை அவங்க அப்பா வீடு, இந்த மாதிரி ரெண்டு வீட்டில் எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்களா இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். மற்றபடி இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வேறு வேலை எதுவுமே இல்லை. ஏன்னா காஃபி ஷாப் போன பொண்ணுங்கள்லாம் கொண்டு வீட்டை விட்டாச்சு, அவங்க வேலை முடிஞ்சு. பாக்கி வெளியே யாருமே இல்லை, மாமா மட்டும் தான் வெளியே இருக்குது. ஸோ அவங்க மட்டும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என் வேலை முடிஞ்சு
மணி இப்போதைக்கு டைம் வந்து கரெக்டாக 11 தான் ஆச்சு. ஏன்னா 11 காலம் மெசேஜ் போட்டாங்க, நான் இங்கே வரதுக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. இதோடி முடிஞ்சா இல்லையான்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் அந்த ரைட் சைடில் கார் நிற்க பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து ஆளை விட்டுருக்கேன். எந்த டோருன்னு தெரியலையே, இந்த டோரா அந்த டோரா, ஏதோ ஒரு டோர் கைஸ், எந்த டோருன்னு எனக்கு கரெக்டாக தெரில. நண்பர்களே, டைம் வந்து கரெக்டாக 12:30 ஆச்சு. என்னடா இந்த 12:30க்கு தூங்காமல் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன எனக்கு வேலை முடியல. நான் நினச்சேன் வந்து மாமா வெளியே போச்சுல அந்த இஸ்திராக்கு, அப்போ அங்கேருந்து அது நேரமே வந்துட்டு வந்தோடனே அது 2வது எங்கேயும் வெளியே போகலை. நான் நினச்சேன் எங்கேயாச்சும் போகணும்னு நினச்சேன், நான் எங்கேயுமே போகலை. எனக்கு ரொம்ப முன்னே ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா கொஞ்சம் நேரமே வந்துட்டு. திரும்ப சரி ஓகே அப்போ நமக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுடா, சரி நம்ம போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு போய் கமந்து கிடந்தா ஒரு பொண்ணு மெசேஜ் போடுது, நான் இந்த மாதிரி வெளியே நிற்கேன் எனக்கு கூட வந்துட்டு. காலைல எப்போ 6:30க்கு முடித்தேன் கைஸ். 6:30க்கு முடிச்சு அப்படியே என் வேலை கண்டினியூ நடந்துகிட்ருக்கு. காலைல வந்து காலேஜ் வேலை, இன்றைக்கினா ஸ்கூல் மட்டும் இல்லை, காலேஜ் வேலை இருந்து காலேஜ் வேலை, அப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிற பொண்ணு வேலை, திரும்ப இங்கே லோக்கலில் கிடந்து சுற்றின வேலை. சாயங்காலம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எப்போ ஆரம்பிச்சனோ அதுலேருந்து வேலை ஆரம்பிச்சா இருக்குது. என்ன முடியலை, மணி 12:30 ஆயிடுச்சு. இப்படி இந்த பொண்ணு அங்கே போய் சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 12:45 to 1 போடுங்க. இதுதான் நம்மளுடைய நிலைமைகள், அவதிகள் வேலைக்கிழமை. ஆனால் கைஸ் நம்ம வந்து மாலுக்கு வந்தாச்சு. இந்த மால்லாம் வந்து இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா ஒவ்வொரு கேட் இருக்கும். கேட் நம்பர் 1, 2, 3, அதாவது புதுசாக வரவங்க வந்து கவனிக்கணும். நான் வீடியோ வேறு முடிக்க போகிறேன், இப்போ உங்களுக்கு வந்து மாலை காமிக்கிறேன். சரி ஓகே, பாருங்கள் என்ன செய்யுது கிளாஸில். எனக்கு இதான் லாஸ்ட் டியூட்டி. ஓகே, மால் வந்து எப்போவுமே இந்த மாதிரி கேட் நம்பர் 1, 2, 3 அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட் நம்பர் இருக்கும். அப்போ நமக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க, நான் வந்து கேட் 2ல் நிற்கேன், 3ல் நிற்கேன், 4ல் நிற்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி போய்க்கணும். இப்போ நான் வந்து இப்போ என் மேடம் வந்து கேட் 6ல் நிற்காங்க, சரிங்களா. இப்போ இது வந்து கேட் 2ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 2 தான். அது எப்படி பார்க்கணுன்னா சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. வச்சுக்கலாம், சைடில் போர்டு இருக்கா, போர்டுங்கன்னா நம்பர் இருக்கா, நம்பர் 2 இருக்கா, இது 2, இது 3, 4, 5 எங்கே இருக்குன்னா இது 3 பாருங்க, தெரியுதா, இது 3, இது 4, 5 எங்கே இருக்குன்னா இதுக்கு பேக்கில் தான் இருக்கும். அதுக்கு நம்ம சுற்றி போகிறக்கு நமக்கு வந்து பாதை இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ ஆனால் அந்தளவு போகிறது இல்லை. இல்லை, எனக்கு இந்த மாலுக்கு வந்து நிறைய பழக்கங்கள் உண்டு. ஸோ நான் வந்து இப்போ ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அந்தளவு ஸ்விங்னு ஓடிடுவேன். இது கேட் நம்பர் 1. ஓ, இது 1 வயா, இங்கே போகக்கூடாதா? இல்லையே, போகலாமே. இது வந்து கேட் நம்பர் 1. இப்போ நமக்கு 6 எங்கன்னு கண்டுபிடிக்கணும். 6 எடுத்தது இங்கே தான் நினைக்கிறேன். அதே தான், இங்கே தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 6 வந்து இங்கே தான். அதே தான், 6 இங்கே தான் போர்டு இருக்கா. ஓகே, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.